ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழ் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசுகளே, நாங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த உலக நார்வல் நிகழ்ச்சி வருகின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் முதல்கட்ட ஒப்பந்த உடன்படிக்கைக்கு பிறகு ஹமாஸில் போர் நிறுத்தம், அங்கே காசாவில் போர் நிறுத்தம் நடைபெற்றிருப்பது போல் இருக்கின்றது. கைதிகள் பரிமாற்றம் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் எடுக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றது. என்ன நிலைமை இப்பொழுது என்று கூறுவீர்களா? ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக என்ன நிலைமை? உண்மையில் இந்த முதலில் கடந்த வாரம் ஹமாஸ் இதனை அந்த ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது. என்று சொன்னாலும் முழுமையாக இல்லை, அவர்கள் பகுதியாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் முக்கிய நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்ததாகத்தான் தெரிகின்றது. அதாவது தங்கள் வசம் இருக்கின்ற கைதிகளை விடுதலை செய்வது, அதே சமயம் இஸ்ரேல் அவர்கள் வசம் உள்ள கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். அடுத்தது இஸ்ரேல் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் இது தொடர்பாக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்கோஃப் ஆக இருக்கலாம், மற்றது ஜெராட் குஷ்னர் அவர்கள் மத்திய கிழக்கு பயணம் செய்திருந்தனர். கடந்த வாரம் அந்த பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருந்தது. இதில் கட்டார் வெளிவார அமைச்சரும் பங்கு பற்றியிருந்தார். தற்போது அதாவது வியாழக்கிழமை அறிவித்திருக்கிறார்கள், போர் நிறுத்தத்துக்கும் கைதிகள் பரிமாற்றத்துக்கும் அவர்கள் தயாராக இருப்பதாக. அதாவது கைதிகள் பரிமாற்றம் 72 மணி நேரத்துக்குள் ஹமாஸ் தங்கள் வசம் இருக்கின்ற 20 பேர் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஹமாஸ் வசம் அவர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை விடுவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தனது படையினரை அங்கிருந்து விலத்தி கொள்ளும், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து விலக்கி கொள்ளும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேல் தங்கள் வசம் இருக்கின்ற 1950 கைதிகள், பலஸ்தீன கைதிகளை, அவர்களில் 250 பேர் இஸ்ரேலின் சிறைகளில் இருக்கிறார்கள். 1700 பேர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாலஸ்தீனத்திலும் காசாவில் பகுதியிலும் மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடுவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலிலும் பாதிக்கப்பட்ட மக்களும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருந்தது காணொளிகளில். அதே சமயம் இஸ்ரேலின் பாதுகாப்பு சபை மற்றது அமைச்சரவையும் இன்று வியாழக்கிழமை கூடி, இந்த வியாழக்கிழமை இரவுதான் இந்த போர் நிறுத்தம் அமூலுக்கு வரும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு முன்னரும் இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட அங்கு தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தவில்லை, தாக்குதல் இடம்பெற்று வருவதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அறிவிக்கும் பொழுது ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவருடைய மேசைக்கு சென்று இரகசியம் சொல்வதை நேரலையில் காட்டியிருந்தார்கள். ஏதோ அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு இரண்டு பக்கமும் தங்களுடைய ஒப்புதலை தெரிவித்திருக்கிறார் என்ற விடயத்தை கூறியதென்று கூறுகிறார்கள். இப்போ இவ்வளவு நடந்திருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் முழுமையாக காசாவிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்னென்று சொன்னால்,
அதுதான் அவர்கள் இந்த அதாவது இந்த ஹமாஸின் கோரிக்கையாக இருந்ததும் அல்லது பலஸ்தீன மக்களின் கோரிக்கையாகவும் அதுதான் இருந்தது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அங்க ஒரு பஃபர் சோன் என்று சொல்லி அதாவது தங்களுக்கு ஹமாஸ் அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக ஒவ்வொரு தாக்குதலின் பின்னரும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களாக பிடித்து தங்களுக்குள் வைத்திருப்பது போல இப்போதும் தங்களுக்கு ஒரு பஃபர் சோன் வேணும் என்று சொல்லியும் என்று சொன்னால் காசாவிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற ராக்கெட் தாக்குதல்கள் தங்கள் பகுதிகளுக்கு வருவதை தடுப்பதற்காக என்று கூறியிருந்தார்கள் முன்னர். ஆனால் இப்போது பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது, தாங்கள் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவார அமைச்சர்களும் அரபு நாடுகளின் அமைச்சர்களும் இன்று அல்லது நாளை சந்திக்க உள்ளார்கள் அவசரமாக. அவர்கள் இந்த தற்போதைய நிலை குறித்து தான் விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கின்ற பல தலைவர்கள் இந்த இந்த நடவடிக்கை குறித்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். சீனா கூட தெரிவித்திருக்கிறது இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும், நிரந்தர அமைதி அங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று. இப்ப இதே சமயம் பிரான்ஸ் சொல்கின்ற இந்த சமிட் இந்த கூட்டத்தொடரில் அங்கு அமைதி படையினரை அனுப்புவதற்கான கலந்துரையாடல்கள் அதில் முக்கியமாக இடம்பெற போவதாக கூறப்படுகிறது. அப்ப இப்ப வேறு நாடுகளை சேர்ந்த இப்ப அதுல பார்க்கலாம், அரபு நாடுகள், இந்தோனேஷியா உட்பட பல நாடுகள் விருப்பம் தெரிவித்திருந்தன. அந்த நாடுகளின் அமைதி பணியாளர்கள் அங்கு செல்வார்களாக இருந்தால் இஸ்ரேலிய ராணுவம் அங்கு நிலைத்திருக்க முடியாது என்றுதான் அதன் அர்த்தமாக இருக்கலாம். இப்ப ஹமாஸை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு கொண்டு வருவதற்கு, ஹமாஸை சம்மதிக்க வைப்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துருக்கியின் அதிபர் ஏர்டோகன் ஊடாகத்தான் கடுமையாக அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த டீலை ஏர்டோகன் தான் முடித்து கொடுத்ததாகவும் தற்போது அமெரிக்க ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப ஏதோ ஒரு வகையில் இப்ப இந்த அமைதி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தரப்பினர் கோரிக்கைகளும் பகுதியாகவேனும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதில் முக்கியமாக இப்போ இராணுவம் வெளியேறுவது ஒன்று, இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறுவது ஒன்று. இனி ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பார்களா? ஹமாஸை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால், அவர்கள் முதலில் அல் அரபியா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்தது கடந்த வார இறுதியில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக. ஆனால் அதன் பிற்பாடு ஹமாஸ் அதனை மறுத்திருந்தார்கள், தாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று சொல்லி. இப்போதும் இரண்டு விடயங்களில் தான் அங்கு சிக்கல் இருக்கின்றது. ஒன்று, ஹமாஸ் ஆயுதங்களை கையளிப்பது, அடுத்தது ஹமாஸ் அங்கிருந்து வெளியேறுவது. இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதை கூறுகிறது, ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று ஒன்று கூறுகிறார்கள். அடுத்ததாக அவர்கள் அந்த காசா பகுதியிலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்ல விரும்பினால் தாங்கள் அதற்கான வசதிகளையும் செய்து கொடுப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் ஹமாஸ் வெளியேற வேண்டும் என்றால் காசாவை யார் நிர்வகிக்க போகிறார்கள்? காசாவை பலஸ்தீன அதிகாரத்திடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்கிறார்கள். பலஸ்தீனத்தோடு, அதாவது பலஸ்தீன நிர்வாகத்தோட காசாவை இணைப்பதற்கு அந்த நிர்வாகத்தின் கீழ். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப பாலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற மேற்கு கரையில் கூட கிட்டத்தட்ட இந்த இப்போது இடம்பெற்று வருகின்ற கடந்த 2 வருடமாக இடம்பெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 990 பேருக்கு மேல் அங்கு இறந்திருக்கிறார்கள், அவர்கள் எந்தவித தாக்குதலும் செய்யாதவர்களாக. அடுத்ததாக பலஸ்தீன நிர்வாகம் இந்த இஸ்ரேலின் குடியேற்றவாசிகளை கூட தடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இதில் ரஷ்யாவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா இதனை வரவேற்றிருக்கிறது மட்டுமல்லாது, ரஷ்யா பாலஸ்தீன அதிகார சபையுடன் இதனை கொடுப்பது மட்டுமல்லாது இரு தேசங்களை நிர்மாணித்து அதனை முழுமையாக இயங்க விடுவதற்குரிய ஒரு சூழ்நிலையைத்தான் ரஷ்யா இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பல நாடுகள், அரபு நாடுகளாக இருக்கலாம், ஆசிய நாடுகளாக இருக்கலாம், இப்போது இந்த போர் நிறுத்தத்துடன் அவர்கள் அந்த இரு தேசங்கள் என்றதை
ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் இந்த முழுமையாக இந்த பிரச்சனைக்கான முடிவாக இருக்கும் என்று கூறுகிறார். அதற்கு பெஞ்சமின் நெட்டன்யாஹு விட்டு கொடுப்பாரா? உண்மைதான். இது பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நாங்கள் அண்மையில் கூட கதைத்திருந்தோம் அவர் ட்ரம்புடன் அவர் மேற்கொண்ட வாக்குவாதங்கள். ஏனென்று சொன்னால் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு இந்த போர் அவரின் பதவி காலத்துக்கு முக்கியமானது. இந்த போர் முடிவடையுமாக இருந்தால் இந்த போர்னால் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள், அங்கு இஸ்ரேலில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இனித்தான் வெளியில் வரும். போர் நடைபெறும் போது எல்லாம் தணிக்கைகளாக இருந்தன. போரை காரணம் காட்டி அதிலிருந்து தப்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், போர் முடிவடைந்தால் அடுத்ததாக அரசியல் பிரச்சனை தலை தூக்கும். அவரின் கூட்டணி கட்சிக்குள்ளேயே பலர் அதிருப்தியாக இருக்கிறார்கள். அவர் பதவியிலிருந்து துரத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறு துரத்தப்பட்டால் அடுத்ததாக அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்று சொல்லி நெத்தனியாவை பொறுத்தவரையில் இந்த படை நடவடிக்கை என்றது அவர் ஒரு அரசியல் இருப்புக்காக அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டது. எனவேதான் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த ஒவ்வொரு தடவைகளும் அந்த வருகின்ற போர் நிறுத்தத்தை அவர் ஒருதலை பட்சமாக மீறி இருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த மார்ச் மாதம் கூட 42 நாள் போர் நிறுத்தம், அது ஒருதலை பட்சமாக இஸ்ரேல் தான் அதனை மீறி இருந்தது. ஆனால் இந்த தடவை அமெரிக்கா ஒரு மிக கடுமையான அழுத்தத்தை கொடுத்ததாகத்தான் தெரிகின்றது. இந்த போரில் கிட்டத்தட்ட அமெரிக்கா இதுவரையில், அதாவது இறுதியாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் இதுவரையில் $31 பில்லியன் அமெரிக்கா செலவழித்திருக்கிறது இந்த இஸ்ரேலுக்கு, இந்த போருக்காக. அமெரிக்காவுடைய நிலை மாற்றத்துக்கு இந்த நிதிதான முக்கிய காரணம். அமெரிக்காவின் நிலை மாற்றத்துக்கு உண்மையில் அதுதான். என்னென்று சொன்னால், நிதி முக்கிய காரணமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்காவின் டாலர் தொடர்பாக IMF வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட டாலரின் அந்நிய செலாவணி கையிருப்பு 53% வீழ்ந்து விட்டது என்று சொல்லி. ஏனென்றால் ஏனைய நாடுகள் டாலரில் வைத்திருப்பதை விட்டு வெளியில் காசுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வியாழக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், ராய்ட்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ரஷ்யாவில் இருந்து வாங்குகின்ற எரிபொருட்களுக்கு இந்தியா யுவானில் பே பண்ணுகிறது. அதாவது இந்தியா சீன நாணயத்தை தான் பயன்படுத்துகிறது என்று சொல்லி. அப்ப அடுத்ததாக அமெரிக்கா மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இப்ப ஒரு வாரமாக போகிறது. இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. IMF சொல்லி இருக்கின்றது, உலகத்தின் பொருளாதாரம் மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திக்க போவதாகவும், அமெரிக்காவின் இந்த மூடப்பட்ட நிலை, அமெரிக்காவின் வரிகள் எல்லாம் மக்களுக்கும் நாடுகளுக்கும் கடன் சுமையை கூட்டும் என்றுதான் கூறப்படுகின்றது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் சவுதி அரேபியாவை பாகிஸ்தானை நோக்கி திருப்பியதும், அந்த அரபு நாடுகளுக்கு ஒரு கூட்டணியை அமைத்து அரபு நாடுகளின் ஒரு நேட்டோவை அமைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டதும், அதற்கு பிற்பாடு அந்த தாக்குதலுக்கு பிற்பாடு ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் செயலாளர் ஈராக்குக்கு அவசரமாக பயணம் மேற்கொண்டதும், ரஷ்யாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கம், சீனாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கங்கள் எல்லாம் அதிகரித்து வருவதும் இந்த மேற்குலக நாடுகளை ஒரு தனிமைப்படுத்துவதாகத்தான் அவர்கள் இப்போது உணர்கிறார்கள். இறுதியாக இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை இந்த இஸ்ரேலை முற்று முழுதாக தனிமைப்படுத்தியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இறுதி நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் கூட இந்த இஸ்ரேலுக்கான ஆதரவை மெல்ல மெல்ல விலக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அவர்களுக்கு விருப்பம் இல்லாவற்றிலும் விலக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த சனிக்கிழமை என்று நினைக்கிறேன், நெதர்லாந்தில் இடம்பெற்ற பேரணியை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வீதிகளில் இறங்கியிருந்தார்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. அந்த நாட்டின் சனத்தொகையில் கிட்டத்தட்ட 30% என்று கூட அதை கூறுகிறார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், புளோட்டிலா என்று அந்த கப்பல்களில் உதவி பொருட்களை கொண்டு சென்றவர்கள் கிட்டத்தட்ட 46 நாடுகளைச் சேர்ந்த 497 பேர். அதிலும் கிரேட்டா தன்பர்க் ஸ்வீடனை சேர்ந்தவர். அவர் துன்புறுத்தப்பட்டதாக கூட, இஸ்ரேல் சிறைகளில் துன்புறுத்தப்பட்டதாக கூட அவர் கூறியிருந்தார். அதற்கு ட்ரம்ப் அவரின் கோபத்தை அடக்க வேண்டும் என்று தனது சமூக வலைத்தளத்தில் கூறியதற்கு அவர் மீண்டும் ட்ரம்புக்கே அதை திருப்பி கூறியிருக்கிறார். ட்ரம்ப் முதலில் தனது கோபத்தை அடக்குவது சால சிறந்தது என்று சொல்லி. இந்த
உலக அரங்கில் வந்து இதை நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், உலக அரங்கில் வந்து இந்த மேற்குலக நாடுகளின் இந்த மனிதாபிமானம், மனித நேயம் போன்ற கருத்துக்கள் எல்லாம் செல்லுபடியாகாத ஒரு நிலை வந்து கொண்டிருக்கின்றது இந்த இஸ்ரேல் மேற்கொள்கின்ற நடவடிக்கை. அமெரிக்காவுக்கு இது பொருளாதார அழுத்தம் ஒன்று ஒரு புறம் இருந்தாலும் ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும், அதாவது அமெரிக்காவின் உள்ளக டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் கூட இப்ப மார்கோ ரூபியோ கூட கூறியிருந்தார். அவரே கூறியிருந்தார் இஸ்ரேல் வந்து அனைத்துலக மட்டத்தில் மட்டுமல்ல அமெரிக்காவிலும் கூட ஓரங்கட்டப்படுவதாக. பொருளாதாரம் மட்டுமன்று நீங்கள் கூறும் பொழுது, நான் செய்தியை பார்க்கும் பொழுது, ப்ளூம்பர்க் செய்தியை பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டு 1 மில்லியன் கண்டெய்னர்ஸ் வருவது குறைந்து விட்டது என்று. அதாவது கண்டெய்னர்ஸ் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு கண்டெய்னராக இதை புதிய காவி செல்லும் ஒரு கருவி, அந்த காவி செல்லும் என்ற ஒரு பெட்டி. அப்போ இவ்வளவு குறைவாக அந்த நாட்டுக்குள் போயிருக்கின்றனால் அந்த நாட்டுக்களுடைய பொருளாதார பிரச்சனை, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் நிறைய என்றதை அவங்க சுட்டி காட்டியிருந்தார்கள். இனி இப்பொழுது இப்போ நீங்கள் கூறினீர்கள் பொதுமக்களுடைய எதிர்ப்பு, பலஸ்தீனத்துக்கு சார்பாக பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை உலகம் பூரா வெளிப்படுத்துவதும், இங்கே பொருளாதார பிரச்சனை. இனி சர்வதேச நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள் இவர்கள் தொடர்பான இந்த கொள்கையில் மாறுபட்ட கருத்து இருப்பதால், இப்போ நீங்கள் ஐநா தொடர்பாக கூறும்பொழுது இவையெல்லாம் முழுமையாக போடப்பட்ட ஒரு அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தானா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா இதை முன்னெடுத்திருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். அமெரிக்காவின் வரி விதிப்புகள் கூட பெருமளவில் ஒரு அமெரிக்காவுக்கு சாதகமாக அமைந்தது என்று கூற முடியாது. இப்ப இந்தியா கூட அதற்கு எதிர்ப்பாகத்தான் நிற்கிறது. இந்தியாவும் பிரேசிலும் இணைந்து புதிய ஒரு அச்சை உருவாக்குகின்றன. இந்தியாவும் சீனாவும் இணைந்திருக்கின்றன, இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்திருக்கின்றன என்றது தொடர்பாக. அடுத்ததாக நீங்கள் சொன்னது போல இந்த மக்கள் அங்கு காசாவில் மக்கள் படுகின்ற துன்பம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த 7ஆம் தேதியுடன் முடிந்து விட்டது. இந்த 2 ஆண்டுகளில் 67,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1,70,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் 20,000 பேர் சிறுவர்கள் என்று கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் 40,000 பேர் அந்த அதாவது அவயவங்களை இழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது 9 அந்த மக்கள் தொகையில் 2.1 மில்லியன் மக்கள் தொகையில் 10 பேரில் ஒருவர் வந்து கொல்லப்பட்டு காயமடைந்தும் இருக்கிறார். 10 பேரில் ஒருவர் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறார் அந்த இருந்த இடத்தை விட்டு. கட்டிடங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 80% கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இப்ப இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் UNRWA வந்து வரவேற்றிருக்கின்றது. வரவேற்ற பிற்பாடு அவர்கள் சொன்னது ஒன்றுதான், அங்கு 6,60,000 சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். 2 வருடங்களாக அவர்களுக்கு பாடசாலைகளும் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதே போல இப்ப UN சொல்லி இருக்கின்றது, அவசரமாக நாங்கள் முதலில் அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்களை அங்கு செல்ல வேண்டும், நோயாளர் காவு வண்டிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த தொண்டு நிறுவனங்கள் கூட அவ்வளவு வேகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பதென்று சொன்னால், இது வந்து உலகளாவிய ரீதியில் வந்து இது ஒரு பாரிய ஒரு அனர்த்தமாகத்தான் பார்க்கப்பட்டது. அப்ப இந்த அனர்த்தத்தை மேற்குலக நாடுகள் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களால் உலகத்தின் முன் அவர்கள் தாங்கள் ஒரு புனிதவாதிகளாகவும், தாங்கள் ஒரு மனித உரிமைவாதிகளாகவும், தாங்கள் ஒரு ஜனநாயகவாதிகளாகவும் காண்பிக்க முடியாத ஒரு நிலை அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. எனவேதான் நீங்களும் கூறியது போல பல நாடுகளில், நான் நெதர்லாந்தை மட்டும் கூறினேன், பல ஸ்பெயினாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், கூடுதலாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மேற்குலக நாடுகளில் தான் பெருமளவான போராட்டங்கள் வந்து இந்த பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்ட. இந்த நேரத்தில் நெட்டன்யாஹு அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த போர் ஒப்பந்தங்களுக்கு குளறுபடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் யார் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் தன்னிச்சையாகத்தான் செயல்பட்டு வந்திருந்தது அமெரிக்காவுடைய ஆதரவில். இப்போ அமெரிக்கா கூட இதை அவர்கள் தங்கள் பாட்டில் செயல்பட்டால் என்ன செய்ய முடியும்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அதற்காகத்தான் இப்போது அமைதிப்படை என்று சொல்லியும் வெவ்வேறு நாடுகளில் இருப்பவர்களும் அங்கு போகிறார்கள். ஆனால் அவர்கள் கூட தாக்கப்படலாம். அது இஸ்ரேலை பொறுத்தவரையில் உலகில் எந்த எந்த சட்டத்தையும் அல்லது மனிதாபிமான விதிகளையும் இஸ்ரேல் மதிப்பதில்லை. ஆனால் எவ்வளவு தூரம்
எவ்வளவு தூரம் அவர்களால் மதிக்க முடியாமல் இருக்கலாம் என்றதுதான். ஏனென்று சொன்னால் ஏனைய நாடுகளுக்கு இவர்கள் ஒரு உதாரணமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் மெல்ல மெல்ல. நீங்கள் சொன்னது போல இப்ப அதாவது கடந்த வாரம் இந்த ட்ரம்ப் தனது அமைதி திட்டத்தை அறிவித்த பிற்பாடு, கடந்த வெள்ளிக்கிழமை ஹமாஸ் அதனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் கூட இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதற்கு இஸ்ரேல் சொன்ன பதில் என்னென்று சொன்னால் தற்காப்பு நடவடிக்கை, அதாவது தாக்குதல் நடவடிக்கையிலிருந்து தாங்கள் தற்காப்பு நடவடிக்கைக்காக மாறி இருக்கிறோம் என்று. ஆனால் இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒரேதான். அதாவது பேர் தான் மாற்றப்பட்டது. அதே போல நாளைக்கு இன்னொரு பேர் மாற்றத்துடன் அவர்கள் வரலாம். எனவேதான் ஹமாஸை பொறுத்தவரையில் நீங்கள் முதல் கேட்ட கேள்வி, அதாவது ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுமா என்று சொன்னால், ஹமாஸ் இப்போதைக்கு தங்களுக்கு அதாவது AK-47 ரக தன்னியக்கி துப்பாக்கிகள் அளவுக்கு தங்களுக்கு தமது பாதுகாப்புக்கு, ஏனென்றால் இஸ்ரேல் நம்ப முடியாதென்றபடியால் தமது பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் தேவை என்று சொல்லியும், கனரக ஆயுதங்கள் வேண்டும் என்று சொன்னால் ராக்கெட்டுகள், மற்றது RPGகள் அவ்வாறான ஆயுதங்களை வேணும் என்று சொன்னால் தாங்கள் கைவிடலாம். அதாவது பகுதியாக என்ற ஒரு கோட்பாட்டுக்கு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக தாங்கள் காசாவை விட்டு வெளியேற போவதில்லை என்று சொல்லியும், காசாவின் நிர்வாகத்தில் தாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை, அதில் பங்கெடுக்காது விட்டாலும் ஆனால் காசாவில் தாங்கள் தங்கியிருப்போம் என்றதை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிறைவாக இப்போ நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் டர்க்கியினுடைய அதிபர் ஏர்டோவான் அவர்களுடன் உரையாடி, ஏர்டோவான் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான எல்லா பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள், அவரனூடாகத்தான் வந்து என்று நீங்கள் கூறுவீர்கள். நிறைவாக இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு நாளை அறிவிக்க இருக்கிறார்கள். ஒருவருடைய பெயர் அங்கே ஊசலாடி கொண்டிருக்கின்றது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர். இது பதியப்படுமா என்று கூட அது பெரிய செய்தியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த அமைதி பேச்சு முதலாவது கட்டம் அவசரமாக இங்கே அமுல்படுத்தி இருக்கிறார்கள், அதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சில வேளைகளில் இந்த நோபல் பரிசு அவருக்கு அறிவித்து விட்டால் மாறியும் வரலாம், அல்லது அறிவிக்காவிட்டால் இவருக்கு கொடுக்காவிட்டாலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இல்லையா? உண்மைதான். என்னென்று சொன்னால் தான் அமெரிக்காவிலேயே தான் ஒரு உயர்ந்த அரசு தலைவராக இருக்க வேண்டும் என்பது அவரின் கனவு. நான் நினைக்கிறேன் பராக் ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தனக்கு அதையும் அவர் கைப்பற்றி விட்டால் இந்த நோபல் பிரைஸையும், அது அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் எல்லோரையும் வின் பண்ணியதாக. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பராக் ஒபாமாவுக்கு கொடுத்தால் என்றால் அது அவர்களுக்குள்ள ஒரு இனவாத பிரச்சனையாக தான் பார்க்கலாம். அப்ப அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த நோபல் பரிசு, இந்த பரிசு இப்ப உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த முடியவில்லை. ஆனால் அதை விட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஒரு மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அது அழிவுகள் மிக மிக அதிகம். உலக நாடுகள் முழுவதிலும் கவனச்சரிவாக இருப்பது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர். இஸ்ரேலை கட்டுப்படுத்துவது என்பதும் இந்த உலகத்தால் அது முடியாத காரியம் என்றுதான் பார்க்கலாம். ஆனால் அதை முடித்து வைத்தார் என்பதற்காக அவருக்கு சில சமயங்களில் தன்னை பரிந்துரை செய்யலாம் என்பதற்காக இது முடிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். நீங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் இதை இன்னும் சில தினங்கள் பொறுத்துதான் இதை பார்க்கிறோம். நிச்சயமாக. நன்றி அரசவளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான இந்த போர் நிறுத்தம் அமலாக இருக்கின்ற நேரத்தில் முதலாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற விடயங்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய கிழக்கு நாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூட பேசப்படுகின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், விடயங்களை அவதானித்து முடிந்த அளவு எங்களுடைய உறவுகளுக்கு உடனுக்குடன் எடுத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நாடுகள் நிகழ்ச்சியில் இணைந்து இந்த விடயங்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.